சுண்டக்காய் குழம்புன்னு சொன்னாலே எச்சு ஊறும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். 2 கைப்பிடி சுண்டக்காய் 20 ரூபா. நல்லா ஒன்று விடாமல் தட்டிட்டு ஒரு 2 டைம் மட்டும் தண்ணியில் அலாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போவே புளியும் ஊற வச்சிடலாம். சின்னதாக 2 துண்டு புளி தான் எடுத்திருக்கேன். ஒரு டைம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுடுங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சுண்டக்காவை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். சுண்டக்காய் வறுக்காமல் குழம்புல சேர்த்தோம்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டைம் வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. அடுத்தது மசாலா தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். எல்லாருமே கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் ஆகுது இந்த சுண்டக்காய் குழம்பு சாப்பிட்ணும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சாப்பிட்ணும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதித்ததும் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, வறுத்த சுண்டக்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். கடைசியாக பச்சை கருவேப்பிலை தூவி நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். நல்லா சுட சுட சாதம் கூட போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.